வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு கணிதத்தில் இருக்கக்கூடிய பயிற்சி 1.2 இருக்கக்கூடிய 4வது சம் தான் பார்க்க போகிறோம். சம் என்னன்னு சொல்லிட்டு முதல்ல வாசிச்சுக்கலாம். கொடுக்கப்பட்ட உறவுகள் ஒவ்வொன்றையும் அம்புக்குறி படம், வரைபடம், பட்டியல் முறையில் குறிக்க. அதாவது கீழே நம்மளுக்கு உறவுகள் கொடுத்துருக்காங்க. அதை எதில் குறிக்கணுமா? அம்புக்குறி படம், வரைபடம், பட்டியல் முறையில் குறிக்க. இங்கே பாருங்க, x, y ன்னு சொல்லிட்டு 2 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. x = 2y. xோட வேல்யூஸ் எப்படி இருக்குமா? y 2ஆல மல்டிப்ளை பண்ண கிடைக்கிற வேல்யூஸ் தான் x. ஆனால் x belongs to 2, 3, 4, 5. y = 1, 2, 3, 4ன்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்? நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அதை எடுத்து எழுதிக்கலாங்களா? இங்கே பாருங்கள், x = என்ன கொடுத்துருக்காங்க? x = 2y. வேறு என்ன கொடுத்துருக்காங்க? x belongs to 2, 3, 4, 5. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? y = 1, 2, 3, 4. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்? x = 2y கொடுத்துருக்காங்களா? அப்போது y = 1ன்னு சொல்லிட்டு xல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரிங்களா? y = 1 அப்படின்னா x = என்னவா இருக்கும்? 2 × 1 = 2. அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்குது? எக்ஸோட வேல்யூ 2, y = 1ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 2, 1 கிடைக்கும். அடுத்து பாருங்க, y = 2. அப்போ x என்னவா கிடைக்கும்? 2 × 2 = 4. அப்போ இங்கே நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸோட வேல்யூ 4. அப்போ ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 2. அடுத்து பாருங்க, y = 3. y = 3 இருக்கும்போது நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது? 2 × 3 = 6. அப்போ எக்ஸோட வேல்யூ 6னா ஒய்யோட வேல்யூ இங்கே என்னது? 3ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அடுத்து y = 4. x = என்ன கிடைக்கும்? 2 × 4 = 8. எக்ஸோட வேல்யூ 8. ஒய்யோட வேல்யூ 4 இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ என்னது? 8. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூலாம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? அம்புக்குறி படம் வரைய போகிறோம். அம்புக்குறி படம். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? அம்புக்குறி படம். இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? நம்மளுக்கு எக்ஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே எக்ஸு, இங்கே ஒய். எக்ஸோட வேல்யூ என்னது? 2, 3, 4, 5. ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க? சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அதை தான் எடுத்து இங்கே எழுதணும். 1, 2, 3, 4. இப்போ நம்ம அம்புக்குறி படம் என்ன வேணும்னா, நம்மளுக்கு இந்த x = 2yன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணோம் இல்லைங்களா? x = 2y. அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வேல்யூ கிடச்சிக்கோ அதுக்கு தான் அம்புக்குறி படம் போட போகிறோம். இப்போது எக்ஸோட வேல்யூ 2ன்னா ஒய்யோட வேல்யூ என்ன? 1. அடுத்து பாருங்க, எக்ஸோட வேல்யூ 4ன்னா ஒய்யோட வேல்யூ என்னது? 2. அடுத்து பாருங்க, எக்ஸோட வேல்யூ 6ன்னா ஒய்யோட வேல்யூ 3. எக்ஸுக்கு 5 வரைக்கும் தான் இருக்குது, 6 கிடையாது. அப்போது அம்புக்குறி படம் இதோட முடிஞ்சிடும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா வரைபடம். அடுத்து என்ன வரையணும்? வரைபடம் வரைய சொல்லியிருக்காங்க. வரைபடம் வரையலாம். இது எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கலாம், இது ஒய் ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கலாம். 1, 2, 3, 4, 5. இங்கே பாருங்க, 1, 2, 3, 4, 5. இப்போ நம்ம என்ன வரைய போகிறோம்? இங்கே நம்ம அம்புக்குறி வரைபடம் வரைஞ்சோம் இல்லைங்களா? 2, 1. 2க்கு என்ன வரையணும்? 2க்கு நேரம் என்ன இருக்குது? 2, 1. அடுத்து
4, 2 x ஆக்சிஸில் 4 y ஆக்சிஸில் 2 4, 2 இதுதான் வந்து வரைபடம். ஏன்னா அடுத்து பாருங்க எக்ஸ் ஆக்சிஸில் 6, 3 இருக்கு. ஆனால் நமக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 5 வரைக்கும் தான், அதுக்கு மேலே கிடையாது. சரிங்களா? அதனால இதுதான் வரைபடம். அடுத்து என்ன பண்ணிருக்கோம், பட்டியல் முறையில் குறிக்கன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து என்னது, பட்டியல் முறையில் குறிக்க. வரைபடம் 2. 3வது பட்டியல் முறையில் குறிக்க சொல்லியிருக்காங்க. பட்டியல் முறையில் குறிக்க என்ன எழுதணும், ரிலேஷன்ஸ் ஆர் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வரும், 2, 1, 4, 2. நமக்கு இந்த அம்புக்குறி வரைபடத்தில் என்ன வரைஞ்சிருக்கோமோ அதுதான் வந்து நம்ம எடுத்து எழுதணும். என்ன எழுதணும், 2, 1, 4, 2. இதுதான் வந்து பட்டியல் முறை. அடுத்தது சப்டிவிஷன் 2 பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம், சப்டிவிஷன் 2. சம் பாருங்க, y ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 3, எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ 1லேருந்து 9 வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் நம்ம என்ன பண்ணோம், அம்புக்குறி படம், வரைபடம், பட்டியல் முறை, இது மூணுமே வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பிளஸ் 3 கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அடுத்து ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இப்போ y ஈக்குவல் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிளஸ் 3. என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிளஸ் 3. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 1 பிளஸ் 3 ஈக்குவல் டு நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குது, 4. அப்போ எக்ஸோட வேல்யூ 1ன்ற போது ஒய்யோட வேல்யூ என்னவா கிடைக்குது நம்மளுக்கு, 4. எக்ஸோட வேல்யூ 1ன்ற போது ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 4னு சொல்லிட்டு கிடைக்குது. அடுத்து பாருங்க, y ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்து என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் ஈக்குவல் டு 2, இங்கே வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும், 2 பிளஸ் 3 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 5. அப்போது எக்ஸோட வேல்யூ வந்து என்னது, 2ன்னா ஒய்யோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 5. என்ன கிடைக்குது, 5. அடுத்து பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 3 பிளஸ் 3 ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, 6. இப்போ எக்ஸோட வேல்யூ 3ன்னா ஒய்யோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னது, 6. அடுத்து பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 4னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது 4 பிளஸ் 3 ஈக்குவல் டு 7. அப்போது எக்ஸோட வேல்யூ 4னா ஒய்யோட வேல்யூ என்னது நம்மளுக்கு, 7. அடுத்து பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 5. எக்ஸ் ஈக்குவல் டு 5னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணால் 5 பிளஸ் 3 ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 8. அப்போது எக்ஸோட வேல்யூ 5னா ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு என்னது, 8. சரிங்களா? அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 6 பிளஸ் 3 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 9. நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ 6னா ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 9. அடுத்து நம்ம இன்னும் 7, 8, 9 போடலாம். ஆனால் வந்து நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ 9 தாண்டி 10ன்னு கிடைக்கும். சரிங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு 7 சப்ஸ்டியூட் பண்ணால் 7 பிளஸ் 3 வந்து 10. நம்மளுக்கு இங்கே 9 வரைக்கும் தான் இருக்குது. நமக்கு வேல்யூஸ் 9 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அம்புக்குறி படம் போடும்போது 9 தாண்டி எக்ஸீட் ஆச்சுன்னா நமக்கு அந்த வேல்யூஸ் தேவைப்படாது. அதனால் என்ன பண்ண போகிறோம், இங்கே ஒய்யோட வேல்யூ 9 வந்த உடனே ஸ்டாப் பண்ணிட போகிறோம். இப்போ நம்ம என்ன வரைய போகிறோம், அம்புக்குறி படம் வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், அம்புக்குறி படம். அம்புக்குறி படம் வரைகிறோம். One, 2, 3, 4, 5, 6, 7, 8,
9. இது வந்து எக்ஸு ஒய். 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ இங்கே கவனிங்க, நம்ம கண்டுபிடிச்சதை பார்க்கலாம். எக்ஸோட வேல்யூ 2ன்ற போது ஒய்யோட வேல்யூ வந்து என்னது? ஒய்க்கு வேல்யூ 5. அப்போது இங்கே கவனிங்க, இங்கே 2 இருக்கா, அப்போது இங்கே 5 இருக்குது. அப்போது அடுத்து எக்ஸோட வேல்யூ 3ன்ற போது ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு என்னது? 6. அப்போது எக்ஸில் 3, ஒய்யோட வேல்யூ 6. அடுத்து பாருங்கள், எக்ஸுக்கு 4ன்ற போது ஒய்யோட வேல்யூ 7. 4,7 குறிச்சிட்டோம். அடுத்து பாருங்கள் 5,8. சரிங்களா? எக்ஸுக்கு 5ன்றது ஒய்யோட வேல்யூ வந்து என்னது? 8. அடுத்து பாருங்கள் 6,9. எக்ஸுக்கு 6ன்றது ஒய்யோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னது? 9. இப்போது அம்புக்குறி படம் வரைஞ்சிட்டோம். அடுத்து என்ன வரைய போகிறோம்? வரைபடம் வரைய போகிறோம். சரிங்களா? என்னது? வரைபடம் வரைய போகிறோம். இப்போ நம்ம நம்பர் 9 வரைக்கும் மேலையும் கீழையும் குறிச்சுக்க போகிறோம். நம்பர் 9. 1 2 3 4 5 6 7 8 9. 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ கவனிங்க, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு முதல்ல என்ன குறிக்க போகிறோம்? சாரி, இங்கே பாருங்கள், எக்ஸுக்கு 1ன்ற போது ஒய்க்கு 4. அதை நம்ம குறிக்காம விட்டோம் அம்புக்குறி படத்தில். எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 4. இதை நான் மிஸ் பண்ணிட்டேன். எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 4. இதுதான் வந்து இப்போ நம்ம சார்ட்லி இது பண்ண போகிறோம். எக்ஸுக்கு 1ன்ற போது ஒய் ஆக்சிஸ்க்கு வந்து இங்கே என்னது? 1,4. இதுதான் வந்து என்னது? 1,4. அடுத்து பாருங்கள் 2,5 குறிக்கணும். என்ன குறிக்கணும்? 2,5. அப்போது இங்கே 2 இருக்குது. 2க்கு நேரம் இங்கே வந்து 5. மூணாவது வேல்யூ 3,6. இங்கே 3க்கு நேரம் இங்கே 6. அடுத்து பாருங்க 4,7. 4,7. அடுத்து 4க்கு இங்கே 7. அடுத்து பாருங்க 5,8. எக்ஸ் ஆக்சிஸில் 5, ஒய் ஆக்சிஸில் 8. அடுத்து பாருங்க 6,9. அடுத்து என்னது? 6,9. பாருங்க எக்ஸ் ஆக்சிஸில் 6, ஒய் ஆக்சிஸில் 9. 9. சிக்ஸ் கமா 9. இதுதான் வரைபடம் வரைஞ்சிட்டோம். அடுத்து என்ன வரைய போகிறோம்? பட்டியல் முறையில் குறிக்கணும். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? பட்டியல் முறையில் குறிக்க போகிறோம். பட்டியல் முறையில் ரிலேஷன் ஆர் ஈக்குவல் டு என்னென்ன வரும் சொல்லுங்கள். 1க்கு என்ன வரும்? 1,4.
2,5 வேறு என்ன வரும் 3க்கு என்ன கண்டுபிடிச்சிக்கோம் 3,6 அடுத்து 4,7 5,8 6,9 நம்ம அங்கே வேல்யூஸ் கண்டுபிடிச்சிக்கோம் இல்லைங்களா இதுதான் வந்து பட்டியல் முறையில் அப்படியே எடுத்து எழுதணும் பட்டியல் முறைக்கு 1,4 2,5 3,6 4,7 5,8 6,9 இதுதான் வந்து பட்டியல் முறையில் எடுத்து எழுதணும் சரிங்களா புரிஞ்சுங்களா ரொம்ப ஈஸி தான் அந்த கணக்கு கண்டிப்பாக மாணவர்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்